கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த அதிகாலை ஜெபத்திலே உங்களை மிஞ்சி நிற்கும், ஐயா உங்களை விழுங்க பார்க்கும், உங்களை பாடாய்படுத்தும் எல்லா வல்லமைகளையும் உங்கள் காலடிக்கே கொண்டு வரும் இந்த அதிகாலை ஜெபம், இந்த நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபத்திலே மிகுந்த பலம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா, நம்மை போல பாடுள்ள மனிதனாக இருந்த பிறகும் எலியா என்பவன் கருத்தாய் ஜெபம் செய்ததினாலே வானத்தை அடைக்கவும் திறக்கவும் அதிகாரத்தை பெற்றுக் கொண்டான். பாருங்கள், வேதத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 34:17 தாவீதரசன் இப்படியாக சொல்லுகிறார், நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். பாருங்க, நீதிமான்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். ஐயா, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதியாய் வாழுகிற பிள்ளைகள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அதை கேட்பார். அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். இதிலே எந்த மாற்றமும் இல்லை. பாருங்கள், ஆனா என்ன நடக்கு சமுதாயத்தில், என்ன நடக்கிறது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்று நாம் கவனித்து பார்த்தோமானால், கர்த்தர் சொல்லுகிறது ஒன்று, ஜனங்கள் செய்கிறது ஒன்று. ஐயா, தேவ ஜனங்கள் எப்படி அழிந்து போகிறார்கள்? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். எதை செய்யணுமோ அதை செய்ய வேண்டிய பிரகாரமாய் செய்யாததினாலே அவர்கள் சங்காரமாகிறார்கள். ஐயா, என் ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் பாருங்க, எல்லாவற்றிற்கும் ஒரு நியதி இருக்கிறது தேவ பிள்ளைகளே. எல்லா இந்த உலகத்திலே எல்லா காரியங்களுக்கும் ஒரு நியதி இருக்கிறது. ஐயா, ஆகாய விமானம் ஆகாயத்தில் பறக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நீதி. பாருங்க, புகைவண்டிகள் அதன் தண்டல்வானத்திலே அது ஓட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நீதி இருக்கிறது. பேருந்துகளும் நமது வாகனங்கள் எல்லாம் சாலைகளை கடந்து செல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நீதி இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் ஒரு நீதி இருக்கிறது. தேசத்திற்கு தேசம் சட்டம் இருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் சட்டத்தை, தெய்வீக நியமத்தை நன்றாக கவனியுங்கள். ஏசாயா 30:15 முதல் 18 வரை பார்த்து தியானித்து விட்டு நாம் உடனடியாக ஜெப வேளைக்கு கடந்து செல்லுவோம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால், ஐயா நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நாங்கள் ரட்சிக்கப்பட, விடுதலை அடைய, வெற்றி அடைய, ஐயா அந்த உபத்திரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நாங்கள் மீண்டு ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். பாருங்க, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். எத்தனை பிரச்சனைகள் வந்தால் என்ன சகோதரியே சகோதரனே, எத்தனை ஆபத்துகள், எத்தனை உபத்திரவங்கள் உங்களை சூழ்ந்து நின்றால் என்ன, ஐயா எல்லாருக்கும் வருகிற உபத்திரவமும் சோதனையுமே அல்லாமல் வேறு ஒன்றும் உங்களுக்கு புதிதாய் வருகிறதில்லை. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கோ எப்பொழுதெல்லாம் உபத்திரவங்கள், போராட்டங்கள், எல்லா சங்கடங்கள் வருகிறதோ, ஆனால் வெற்றி இவர்களுக்குத்தான். தேவ பிள்ளைகள் வெற்றி பெறவும் ஜெயம் கொள்ளவும் பிறந்திருக்கிறார்கள். ஜெயம் கொள்வதற்கென்றே பிறந்தவர்கள் இவர்கள். பாருங்க, வேத வசனத்தை கவனியுங்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நீங்களோ, ஐயா ஒருவேளை தேவ பிள்ளைகளோ அப்படி செய்ய மனதாயிராமல் அமர்ந்திருக்க மாட்டோம். அமெரிக்கையும் நம்பிக்கையுமா இருக்க மாட்டோம். என்ன செய்வோம்? அப்படி அல்ல, நாங்கள் குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள். அப்படியே ஓடி போவீர்கள், ஓடி போயிருவீங்க. வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள். நீங்க ரொம்ப வேகமா ஓடுவீர்கள். அப்படியே உங்களை துரத்துகிறவர்களும் வேகமாய் துரத்துவார்கள். எத்தனை பரிதாபம் பாருங்கள். ஐயா, நாங்கள் குதிரைகளின் மேல் ஓடி போவோம், அப்படி செய்திருவோம், இப்படி செய்திருவோம், நாங்கள் அப்படியாய் தப்பித்துக் கொள்ளுவோம், எங்கள் பிள்ளைகளை அப்படியாய் நாங்கள் காப்பாற்றிக் கொள்ளுவோம், எங்கள் காரியங்களை அப்படியாய் நாங்கள் நடத்தி விடுவோம். எங்களுக்கு குதிரைகள் இருக்கிறது, குதிரை வீரர்கள் இருக்கிறார்கள், அதிகாரம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, எங்களுக்கு என்ன இல்லை என்று ஒருவேளை சொல்லி நாங்கள் அப்படியாய் ஓடி போவோம் என்கலாம். அப்படியே ஓடி போகவும் செய்யலாம். வேகமான வாகனங்கள் போன்ற சூழ்நிலைகளை பயன்படுத்தி, அதிகாரங்களை பயன்படுத்தி, பொருள்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி ஓடி போகலாம். ஆனால் அப்படியே வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை துரத்துகிறவர்களும், துரத்துகிற பிரச்சனைகளும், நோய்களும், வியாதிகளும், குழப்பங்களும், குடும்ப பிரச்சனைகளும் அப்படியே உங்களை அதைவிட வேகமாக துரத்தும். நீங்கள் துரத்தப்படுவீர்கள். மாற்றமே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, எதையா செய்யலாம்? கர்த்தரே சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன்.
மகிழ்ச்சியாயிருங்க. என்ன பிரச்சனை வந்தா என்ன, அவர் இருக்கிறார் என்று நம்புங்கள். அவர் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிற இம்மானுவேலர். ஐயா, அவர் தான் சொல்லி இருக்கிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அருமையான தேவ பிள்ளைகளே, இதான் ஸ்பிரிச்சுவல் லாஜிக். இதுதான் ஸ்பிரிச்சுவல் உலகத்துல, அதாவது தெய்வீக நிலையில் நாம் எடுக்க வேண்டிய ஸ்டாண்டர்ட் இதுதான். நாங்கள் ஓடி போவோம், நாங்கள் அதை செய்து விடுவோம், இதை முடித்து விடுவோம், நாளை காலையிலே அப்படி செய்து விடுவோம். நடக்கிறவனுடைய நடை, ஐயா, ஒரு மனுஷன் நடக்கிறவனுடைய நடை அவனால் ஆகிறதல்ல என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ராஜாக்களே அவர்களாய் எந்த முடிவும் எடுக்க முடியாது. ராஜாக்களுடைய வழிகள் எல்லாம் என் கர்த்தருடைய கரத்திலே நீர்கால்களைப் போல் இருக்கிறது. அதை அவர் தமக்கு சித்தமானபடி திருப்புகிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஐயா, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு, அவர் உங்களை விடுவிக்கும்படிக்கு, உங்களை உங்கள் குடும்பத்தை மேன்மைப்படுத்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருங்கள். சும்மா இருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஐயா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்றாரே, அவரிடத்தில் வாருங்கள். அதிகாலை ஜெப நிலையிலே தரித்திருங்கள். நடு ஜாமங்களில் எழும்பி அவருடைய சமூகத்திலே இருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அவரோடு செல்லுங்கள். ஐயா, அவரிடமே செல்லுங்கள். அவருடைய பாதப்படியிலே அமர்ந்திருங்கள். அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நொந்து நொடிந்து போன மார்த்தாளை போல் அல்லாமல் மரியாளை போல, ஐயா, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாளை போல அவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள். காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்ளுவார். என் பிள்ளைகளுக்காக என்ன செய்வேன், என் குடும்பத்திற்காக எப்படி செய்வேன், எனக்கு ஒரு வீட்டை எப்படி கட்டுவேன், எங்க வீட்டை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, எங்கள் நகரத்தை யார் பாதுகாப்பார்கள்? அங்கலாய்க்காதீர்கள், அங்கும் இங்கும் ஓடாதீர்கள். நாம் விருதாவாய் பிரயாசப்படாமல் நம் வீட்டை கட்டுகிற, நகரத்தை, வீட்டை பாதுகாக்கிற பொறுப்பை கர்த்தரிடத்திலே கொடுப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் வீட்டை கட்டினால் அவர் அற்புதமாக செய்து முடிப்பார். உன் குடும்பத்தை, உன் நகரத்தை, உன் ஊழியத்தை அவர் பாதுகாத்தால் அற்புதமாக பாதுகாத்துக் கொள்ளுவார். அல்லாத பட்சத்திலே அவையெல்லாம் வீண் வீண் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அறுப்பு காலத்தில் கரை புரண்டோடி வருகிற யோர்தானை தடுக்கவோ மறிக்கவோ இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. ஐயா, அறுப்பு காலத்தில் யோர்தான் தேவ பிள்ளைகளுக்கு எதிராய் கரை புரண்டு ஓடி வந்ததாக எழுதப்பட்டிருக்கிறதே. அந்த யோர்தானை தடுக்கவோ மறிக்கவோ இந்த உலகத்தில் எவருக்கும் அதிகாரம் இல்லை, யாராலும் முடியாது. ஆனால் பெட்டியை சுமந்த ஆசாரியர்களும் தேவ பிள்ளைகளும் யோர்தான் கரையிலே தங்கள் கால்களை பதித்த பொழுதே யோர்தான் பின்னிட்டு ஓடியது. அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தரோடு தரித்திருங்கள், உங்கள் ஆண்டவரோடு தரித்திருங்கள். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருங்கள். கர்த்தர் உங்களுக்காக புறப்படுவார் பராக்கிரமசாலியை போல். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பாருங்க, தேவ மனிதனோடு தேவ பிள்ளைகள் நடந்து வருகையில், பாருங்க, மோசையோடு தேவ பிள்ளைகள் வனாந்தரத்திலே நடந்து வருகையில் என்ன நடந்தது என்று சங்கீதக்காரன் அப்படியாக அற்புதமாக விளக்குகிறார். மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளியது. கடல், அதே செங்கடல் இவர்களை கண்டு விலகி ஓடியது. அருமையான தேவ பிள்ளைகளே, எவரும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாத எரிகோ கோட்டையெல்லாம் தன்னாலே விழுந்து தரைமட்டமானது. மந்திரத்தாலும் தந்திரத்தாலும் அல்ல, எக்காலம் ஊதி தேவ பிள்ளைகள் தேவனை துதித்தார்கள். எரிகோவின் பலா வல்லமை உள்ள மகாபெரிய அரண்களும் கோட்டைகளும் தன்னாலே விழுந்து தரைமட்டமாகியது. கர்த்தரை துதியுங்கள், ஜெபியுங்கள் தேவ பிள்ளைகளே. உங்களுக்காக கர்த்தர் பராக்கிரமசாலியாய் புறப்படுவார். ஐயா, நீங்கள் தேவனோடு கடந்து செல்லும் பொழுது, தேவனோடு காத்திருக்கும் பொழுது, தேவனை முன்னிறுத்தி, நீங்கள் தாவீதரசன் சொன்னது போல, கர்த்தரை எனக்கு முன்பாக எப்பொழுதும் நிறுத்தி நோக்கி இருக்கிறேன் என்ற முறையிலே நீங்கள் கடந்து செல்லும் பொழுது கடல் கண்டு விலகி ஓடும், யோர்தான் பின்னிட்டு திரும்பும். அருமையான தேவ பிள்ளைகளே, மலைகளை போல இருக்கிறவர்கள், ஐயா, குன்றுகளை போல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் துள்ளி குதித்து உங்களை கண்டு ஓடும். அருமையான தேவ பிள்ளைகளை, மறந்து விடாதீர்கள். பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல, இதனால தேவ ஆவியினால் ஆகும் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். பாருங்க, இந்த மொர்தெகாய் என்ற தேவ மனிதன் சாதாரண வாயிற்காவலனாக, ஒருவேளை அன்று இரவும் கூட, ஒருவேளை அவன் வீட்டிலே தூங்கிக் கொண்டிருந்திருக்கலாம், ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், என்ன வேண்டுமானாலும் செய்து கொண்டிருக்கலாம். அவனுக்கு எதிராக ஆமான் செய்த மிகப்பெரிய சூழ்ச்சிகள், ஐயா, அரசாங்கத்தை பயன்படுத்தி, அரசியலை பயன்படுத்தி, இந்த தேவ மனிதனுக்கு விரோதமாய் செய்த குழப்பங்கள், சதிகள் ஏராளம்.
அவனை அழிப்பதற்கு, அவனுடைய இனத்தை, அவனுடைய குடும்பத்தை அழிப்பதற்கு அவன் பாருங்க கடைசியில 80 அடி முள தூக்கு மரத்தை நிறுவினான் என்று பார்க்கிறோம். 80 அடி நீள தூக்கு, 80 அடி உயர தூக்கு மரத்தை அவன் நிறுவினான் என்று பார்க்கிறோம். நடந்தது என்ன அருமையான தேவ பிள்ளைகளே? கர்த்தர் அரசனோடு பேசினார். மொர்தெகாய்க்காக கர்த்தர் அந்த ஆகாஸ் வேறு ராஜாவை கலங்கடித்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுக்காக புறப்படுவார், உங்கள் பிள்ளைகளுக்காக புறப்படுவார். ஐயா, நீங்க எந்த பிரச்சனையில இருந்தாலும் சரி, எத்தனை காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக கொடிகள் வெட்டப்பட்டாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக கண்ணிகள், சங்கிலிகள், அடைப்புகள், மறிப்புகளை அவர்கள் ஏற்படுத்தினாலும் சரி, கவலைப்படாதீர்கள். எல்லாவற்றையும் இழுத்து உங்கள் காலடிக்கு கர்த்தர் கொண்டு வருவார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருமுறை இப்படித்தான் கானானிய ராஜா யாபீன் மற்றும் அவனது சேனாபதி சிரசா என்பவர்கள் 900 இருப்பு ரதங்களோடு, அந்த காலத்துல 900 இருப்பு ரதம்னா அது மிகப்பெரிய அளவிலான சேனை என்று வேதம் வர்ணிக்கிறது. பாருங்க, அவர்கள் இப்படி தேவ ஜனங்களை அடிமைப்படுத்தி, கொடுமைப்படுத்தி, தொல்லைப்படுத்துவதற்காக, தேவ ஜனங்களை அழிப்பதற்காக புறப்பட்டு வந்த பொழுது, ஜனங்களை கொள்ளையாட வந்த பொழுது நடந்தது என்ன? தெபோராள் என்கிற ஒரு அற்புதமான தேவ மனுஷி, பாருங்கள், தெபோராள் என்கிறதான ஒரு அற்புதமான தேவ மனுஷி நியாயாதிபதியாக எழும்பி, ஐயா, பாராக்கு என்று பம்மிக் கொண்டிருந்த, தயங்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனையும் புறப்படு, கர்த்தர் உன்னோட புறப்படவில்லையா? பாராக்கே, கர்த்தர் உனக்கு சொல்லவில்லையா? கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து செல்லவில்லையா? கெட் ரெடி, புறப்படுயா, போவோம் அப்படி என்று அழைத்துக் கொண்டு சென்றபோது நடந்தது என்ன பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 4:15 எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சிரசாவையும் அந்த எல்லா ரதங்களையும், சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கற்கினால் கலங்கடித்தார். யாரையா கலங்கடித்தார்? கர்த்தர் பட்டய கற்கினால் கலங்கடித்தார். யார? சிரசா தன் ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனான். அருமையான தேவ பிள்ளைகளே, யுத்தம் எப்படி நடக்கு பாருங்க. ஐயா, தாபோர் மலையில் இருந்து தெபோராள் அப்படியே பாருங்க பாராக்கை அழைத்துக் கொண்டு சிங்கம் போல் அந்த அம்மா புறப்பட்டு வருகிறார்கள். என்ன ஒரு நம்பிக்கை! ஐயா, அது போன்ற ஒரு படைபலம் இல்லை, அது போல வாய்ப்பு வசதிகள் இல்லை, அவர்களைப் போல திரளான ஆஸ்தி இல்லை, அந்தஸ்து இல்லை, கூட்டம் இல்லை. ஆனால் இந்த அம்மா பாருங்க, எத்தனை தைரியம்! நான் ஜீவனுள்ள தேவனை, வல்லமை உள்ள, பராக்கிரமம் உள்ள தேவன் எங்களோடு வருகிறார். ஐயா, அவர் சேனைகளின் கர்த்தர், சைனியங்களின் தேவன். அப்படிப்பட்ட தேவன் என்னோடு வருகிறார். இந்த நம்பிக்கையில் அவங்க போனதுனால என்ன நடந்துச்சு? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, யுத்தம் வானத்தில் இருந்து உண்டாயிற்று. ஐயா, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிரசாவோட அந்த அதிபதியோட யுத்தம் செய்தது. கீசோ நதியாகிய பூர்வ நதியே அவர்களை இழுத்து கொண்டு போய்விட்டது. யாரையா யுத்தம் பண்ணா? எவர் யுத்தம் பண்ணா? சகோதரனே, சகோதரியே, உறுதியாக இருங்கள், ஜபத்திலே உறுதியாக இருங்கள், கர்த்தரை முன்னிறுத்துங்கள், கர்த்தருடைய சமூகத்திற்கு வாருங்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எத்தனை பிரச்சனைகள், ஆமானை போன்று எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக, ஐயா, அதிகாரங்களை, அரசியலை பயன்படுத்தி, இன்னும் பல காரியங்களை பயன்படுத்தி உங்களுக்கு விரோதமாக நின்றாலும் என்ன? ஐயா, உங்களை மொத்தமாக அழிப்பதற்கு அவர்கள் தலையெடுத்தாலும் என்ன? அவர்கள் அழிந்து போவார்கள், நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தெபோராளை போல என் சகோதரிகள் எழுந்து புறப்பட வேண்டிய காலம் இது, புறப்பட வேண்டிய காலம். எந்த பிரச்சனை வந்தா என்ன, எத்தனை சோதனைகள் வந்தால் என்ன, உறுதியாக நில்லுங்கள், உறுதியாக நில்லுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பாருங்க, வானத்தில் இருந்து யுத்தம் உண்டாயிற்று. ஐயா, வானத்தில் இருந்து யுத்தம் உண்டாயிற்று. பட்டய கற்கினால் பாராக்குக்கு முன்பாக சிரசாவை என்ன செய்தார்? கர்த்தர் கலங்கடித்தார். நட்சத்திரங்களே தங்கள் அயனங்களில் இருந்து, தங்கள் இருப்பிடங்களில் இருந்து சிரசாவுடைய யுத்தம் செய்தது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக உங்கள் யுத்தம் நடக்கும். அருமையான தேவ பிள்ளைகளை, கவலைப்படாதீர்கள், முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். என் பரலோக தேவனே என்று அவரை நோக்கி கதறுங்கள். ஐயா, எத்தனை பெரிய பிரச்சனை ஆனாலும் சரி, எத்தனை பெரிய குழப்பங்கள் ஆனாலும் சரி, பிள்ளைகள் மூலமாக வந்திருக்கலாம், அல்லது அந்நியர் மூலமாக வந்திருக்கலாம், ஒருவேளை உங்கள் குடும்பத்திலே வைக்கப்பட்ட பல்வேறு சதி திட்டங்கள் மூலமாக உங்களுக்கு வந்த எந்த பிரச்சனையானாலும் சரி, ஓடாதுங்க, அங்கும் இங்கும் ஓடாதுங்க. அது இருக்குது, இது இருக்குதுன்னு அதை தூக்கி கொண்டு ஓடாதுங்க. நீங்கள் அமர்ந்திருந்து, ஐயா, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் நிச்சயமாய் ரட்சிக்கப்படுவீர்கள், விடுவிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் வாருங்க அருமையானவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே நின்று, என் தேவனே, ஐயா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி, இரக்கமுள்ள எங்கள் தேவனே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இப்பொழுதே
இப்பொழுதே ஐயா இந்த ஜப வேளையிலே, இந்த ஊக்கமான ஜப வேளையிலே தரித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உங்க பரிசுத்த அக்கினி விழும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு பரிசுத்த அக்கினி பற்றி எரியும்படியான ஒரு அனுக்கிரகம் உண்டாகட்டும். ஒரு புதிய அபிஷேகம் ஐயா ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் பரிசுத்த ஆவியானவரின் ஒரு புதிய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. இவர்கள் மனம் திரும்பி அமர்ந்திருக்கிற ஒரு கிருபை உண்டாகட்டும். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே தங்கள் பலனாக்கிக் கொள்ளுகிற ஒரு தைரியம், விசுவாசம் உண்டாகட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஜப நிலையில இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தாவே இவர்களுக்கு நல்ல ஞானத்தை, புத்தியை, விவேகத்தை கொடுப்பீராக. இந்த சத்தியமே இவர்களை சகல பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், வியாதிகளில் இருந்து விடுதலை செய்யும் என்பதை விசுவாசிக்கிற பலத்தை கொடுக்கும்படியாய் கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் டாடி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இத்தனை பிரச்சனைகள் அவர்கள் அகப்பட்டுக் கொண்டாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தர் நீ சொன்னது போல 18ஆம் வசனத்திலே சொன்னது போல, ஆனாலும் எங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் நீர் காத்திருப்பதற்காக நன்றி ஐயா. எங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பீர் என்று எழுதப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. நீர் நீதி செய்கிற தேவன் ஐயா, நீர் நீதி செய்கிற தேவன். உமக்காய் காத்திருக்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அனைவரும் பாக்கியவான்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஐயா, இவர்கள் விடுவிக்கப்பட்டு எல்லா சோதனைகள், உபத்திரவங்கள், பாடுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு இவர்களும் இவர்கள் குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் கர்த்தர் உம்முடைய நீதியின் கரத்தை அசைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஓ கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த பிள்ளைகளுக்காக செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓ இவர்கள் வாழ்க்கையிலே வருகிற எத்தனையோ பிரச்சனைகளில் இருந்து கர்த்தர் நீர் எப்படி சிரசாவையும் யாபீனையும் கலங்கடித்தீரோ, எப்படி யுத்தம் வானத்தில் இருந்து உண்டாயிற்றோ, எப்படி நட்சத்திரங்கள் கூட இந்த தேவ பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்ததோ, அப்படி எல்லா சூழ்நிலைகளும் இந்த பிள்ளைகளுக்கு சாதகமாய் அமையட்டும் ஐயா. அரசு சட்டங்கள், அதிகாரங்கள், இன்னும் பல்வேறு சூழ்நிலைகள், ஊர் உலகத்தில் நடமாடுகிற எல்லா காரியங்களும் இவர்களுக்கும் இவர்களுடைய பிள்ளைகளுக்கும் சாதகமாய் அமையட்டும். கடன் தொல்லையிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு இவர்களுடைய தண்டல்காரர்களை கர்த்தர் நீதி உள்ளவர்களாய் மாற்றுவீராக. வர வேண்டிய காரியங்கள், தடைபட்டிருக்கிற காரியங்களை பார்த்து கர்த்தர் உத்தரவிடுவீராக. வடக்கே பார்த்து கொடு என்றும் தெற்கே பார்த்து வைத்திராதே என்றும் சொல்லுகிற இந்த தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்காக உத்தரவிடும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. மொர்தெகாய்க்கு எஸ்தருக்கு விரோதமாக செய்த சதிகள் எல்லாம் அவர்களுக்கே விரோதமாய் முடிந்தது போல, என் தேவனே இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் நடக்கிற எல்லா சதிகளும், எல்லா விதமான திட்டங்களும், பிசாசின் தந்திரங்களும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே முறியடிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஆபத்துகளிலும் இருந்து இந்த பிள்ளைகளை பாதுகாத்து ரட்சிப்பீராக, உயர்த்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. உங்க கரத்தில் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பராக்கிரமமான பெரிய காரியங்களை செய்வீராக ஐயா. இவர்களை மிஞ்சி நிற்கிற எல்லா உபத்திரவங்களையும், எல்லா பாடுகளையும் இன்றோடு அந்த செங்கடலிலே ஓ லார்ட் அவர்கள் அதுவரை கண்ட எல்லா எகிப்திய கூட்டமும் ஒன்றுமில்லாமல் அழிந்து நிர்மூலமானது போல, இவர்களுக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா பிசாசின் வல்லமைகளும், எல்லா உபத்திரங்களும், பாடுகளும் இன்றே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் அழிக்கப்படுவதாக. கர்த்தர் பிள்ளைகளை உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. கரத்தில் இவர்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்வீராக. அதிசயங்கள் வாழ்க்கையிலே நடக்கட்டும். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அற்புதமான ஜெபத்தை கேளுங்கள். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், விடுவிக்கப்பட்டவர்களாய், ரட்சிக்கப்பட்டவர்களாய், கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நிற்கிற ஒரு கூட்டமாய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வேண்டுதலை, விண்ணப்பங்களை கேட்டு உங்களை எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து நீங்களாக்கி விடுவித்து உங்கள் பிள்ளைகளை, உங்களை மேன்மைப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் மேலும் அறிந்து கொள்ள இந்த ஊழியத்தின் சாட்சிகள், கடந்து வந்த பாதைகள், ஈவன் கென்யா, உகாண்டா, ருவாண்டா போன்ற ஆப்பிரிக்க தேசங்களில் நடைபெற்ற கூட்டங்கள், ஒரிசா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிராவில் நடந்த அநேக காரியங்கள், சாட்சிகள், அவற்றின் அத்தனை வீடியோக்களும் நீங்கள் காண முடியும். எங்களது வெப்சைட்டை தவறாமல் பாருங்கள். www.raviabrahamministries.org